தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் விஜய் அன்பான பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒயிட் டென்ஷன். நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்றை பற்றி சொல்லணும்னா அரிய வகை மூலிகை தாங்க. அதாவது சித்த வைத்தியத்தில் சரி பண்ண முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாத்தையுமே சித்த வைத்தியத்தில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. சித்த வைத்தியம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல். ஒன்று அது பவரை காட்டும், இல்லைன்னா அது பவரை காட்டாது. பட் சைட் எஃபெக்ட் எதுவுமே காட்டாது. அதுதான் சித்த வைத்தியம். ஆனால் இப்போ இருக்க மெடிசனில் சில மெடிசனில் அதாவது எஃபெக்டிவ் இருக்கும், பட் ஆனால் அதுக்கு சைடு எஃபெக்டிவும் இருக்கும். எஃபெக்டிவ் சைடு எஃபெக்டிவ் இது ரெண்டுமே இருக்கிறது தான் இப்போ இருக்க மெடிசன். ஸோ மெடிசனை விட நம்ம மூலிகை யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சில பேரில் பல பேர் சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம உலக நாட்டிலேயே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியத்தில் சரி பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லைங்க. இப்போ இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியத்தை தேடி தான் போகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே பக்காவாக பண்ணி தராங்க அப்படின்றதுனால. ஸோ இங்கிலீஷ் மெடிசனை விட சித்த வைத்தியம் பெட்டர் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. நல்லதா இல்லை இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஆர்வம் தூண்டுது. இப்போ இருக்க மக்களுக்கு சித்த வைத்தியத்தை பற்றி என்ன தெரியுங்க, அதை நான் யோசிக்கிறேன். 2K கிட்ஸ்ன்றவனுங்க இப்போ சித்த வைத்தியமாக இருந்தானே இங்கிலீஷ் வைத்தியமாக இருந்தானே பிடிச்சதை தின்னுட்டு அன்றைக்கே சத்தாலும் பரவாயில்லன்னு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவனுங்க கமெண்ட் பண்ணுவானுங்க இதை பார்த்தா, ஏழை என்னை பற்றி பேசுறதுக்கு நீ யாருல அப்படின்னு. சரி எக்கடாவது கெட்டு போங்க. இப்போ இந்த படத்துக்கு வருவோம். இதில் சித்த வைத்தியத்தை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க. ஒரு பாட்டியம்மா பல வருஷமாக ஒரு இடத்துல சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பணக்கார ஒருத்தர் இவங்ககிட்ட சித்த வைத்தியம் எடுத்திருக்காரு. அவரே 3 நாள் தான் பெரிய பெரிய டாக்டரே கெடு கொடுத்துருக்காரு. நீங்கள் இப்போ இல்லை நாளைக்கு அந்த மாதிரி சாவிங்கன்னு சொல்லி தான். பட் ஆனால் இவங்க சித்த வைத்தியத்தை செம்மையை செஞ்சு விட்டுறாங்க. ஸோ அதை பார்த்து இங்கிலீஷ்காரங்களாம் மறந்துடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. எங்களாலே முடியாதுன்றதை இவங்க எப்படா பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இவங்கள விட்டா உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி செஞ்சு நம்ம பொழப்புல மண்ணெண்ணி போட்டுறாங்களோ அப்படின்னு தோணி ஸோ இவங்களை கொலை பண்ணத்துக்கு ஆள் அனுப்புறாங்க. அடப்பாவீங்களா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு அவங்க சில பேர் வேற ஒரு கிராமத்தில் போயிட்டு அமைதியான வாழ்க்கையை வாழலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் வில்லன் குரூப்பு போகுது. ஸோ அவங்க கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லை சித்த வைத்தியம் எந்த மாதிரிலாம் பரவிச்சு, சித்த வைத்தியன்றது இருந்துச்சா இல்லை அவங்களால அழிக்கப்பட்டுதா அப்படின்னு தான் இந்த படத்தோட ஒன்லைனர் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து சொன்னோம் அஸ்வினி சந்திரசேகர் அவருடைய தாத்தாவோட கிராமத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த கிராமத்தை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பல 100 வருஷமாக அந்த கிராமத்தில் யாருமே வாழாத மாதிரியே தோணுதுங்க. ஏன்னா ஒரு சில குடும்பம் மட்டும்தான் அங்கே இருக்குது, மற்ற குடும்பம் யாருமே அங்கே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஊரை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போகிறது, கூலி வேறதுக்கு போகிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணதுனால அந்த ஊரே பாலஞ்ச மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு மலை கிராமம் அப்படி ஒரு செட்டப்பில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 30-40 பேரை வச்சு தான் இந்த படத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படிதாங்க தோணுச்சு. ஸோ இவங்க இந்த கிராமத்துக்குள்ளே இப்போதைக்கு அடைக்கலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் வில்லன் குரூப் விடுமா எப்படியாவது நாங்கள் உங்களை துரத்திக்கிட்டே வருவோம் சொல்லி அப்படியே இவங்களை துரத்திட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன மாதிரி பிரச்சனை போகுது, ஸோ இவங்க அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறாங்களா இல்லை எதிர்த்து நிற்கிறாங்களா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே போயிட்டு இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரணி அதாவது அஸ்வினி சந்திரசேகர் அவர்களுக்கு என்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னெல்லாம் நடந்தது, ஸோ அவங்களுக்கும் வில்லன் குரூப்புக்கும் என்ன ஒரு சம்பந்தம், எதனா ஒரு புரட்சி, என்ன ஒரு தகராறு அப்படின்றதெல்லாம் காட்டி செகண்ட் ஹாஃப் முடிச்சு கிளைமேக்ஸுக்கு வந்தால் ஏலே நான் இங்கே அடிப்பேன் முடிஞ்சா தடுத்துக்கோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீனை வச்சு இங்கிலீஷ் மருந்தா இல்லை மூலிகை மருந்தா அடிச்சு காட்டு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ 2 பேரும் ஆச்சு யார் உசுரோடு இருக்காங்களோ அவங்களுடைய மருந்து தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு வந்துடும். ஏன்னா இங்கிலீஷ் மருந்து ஜெயிக்கணும்னா இவங்க செத்தாக தான் உண்டு. ஸோ இவங்க ஜாவலைன்னா இங்கிலீஷ் மருந்து கேலி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸை என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விறுவிறுப்பை கொண்டு முடித்தாங்க. ஸோ இந்த படத்தோட கேமரா ஒர்க்கிங் ஓரளவுக்கு பெட்டர் தான் இருந்துச்சு. ஸோ அந்த காலம் இதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கேமரா ஒர்க்கிங் கொஞ்சம் செட்டப்பை டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இப்போ யூஸ்வலான கேமரா செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் மூவி, ஸோ அந்த மாதிரி மூவிக்காக யூஸ் பண்ணுற அந்த கலர் டோனு இல்லை கேமராஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இப்போ கிராமத்தில் நடக்குது. ஸோ அந்த மாதிரி பேஸ்டான மூவிக்கெலாம் சில டோன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இந்த படத்தை கொண்டு போன விதம் நல்லாவே இருக்குது. எடிட்டிங் ஒர்க்கும் பக்காவே காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் வச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஒர்க் நல்லாவே பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடங்களில் சில பேரோட ஆக்டிங் பார்க்கறதுக்கு ஏன்டா உங்களை கொல்றீங்க அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஆக்டிங் கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இன்னும் டெவலப் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி தான் தோணுச்சு. பட் ஓவர் ஆக்டிங் போகாதீங்கப்பா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி இந்த படத்தில்
ஒரு சில விஷயங்கள் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவங்க சொல்ல வந்த விஷயங்கள் மூலிகை மருந்துக்கு வாங்க, சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுக்கு குணப்படுத்திக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, என்ன சொன்னாலும் நம்ம ஜனங்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போகிறாங்க. ஸோ உடம்பு ஜுரம் ஆனாலும் சரி, இல்லை எதாக ஆனாலும் சரி, உடனே டாக்டர்கிட்ட போ, மருந்து எழுதி தருவாங்க, வந்து வாங்கி சாப்பிட்டு சரிங்க. இப்போ எதுக்கு நமக்கு ஊர்வம்பு? அதுக்கு 4 பேர் சொல்லுவானுங்க, 40 பேர் கமெண்ட் பண்ணுவானுங்க, 500 பேர் திட்டுவானுங்க, பார்ப்பானுங்களா அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. சரி பார்த்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் அனுப்புங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களில் எத்தனை பேர் இந்த மூலிகை மருந்தெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட டைரக்டர் மயன் சிவா துரபாண்டி அவர்களை பற்றி சொன்னேன். இந்த படத்தோட கதை கொண்டு போனதும், ஸோ இந்த படத்துக்கு கேஷ்மன் குரூ செலக்ட் பண்ணதும் எல்லாமே ஓகே தான். ஸோ ஆக்டிங் வைஸ் இன்னும் கொஞ்சம் பக்கவாக பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் தான் வந்து இந்த படத்தை அப்படி இப்படி கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைன் கொண்டு போயிருந்தால் இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த படத்தோட கதை ஒரு நல்ல கதைன்னு தான் சொல்லுவேன். காலங்காலமாக காப்பாற்றிட்டு வர இந்த சித்த வைத்தியம் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு நமக்கு பயன்ஃபுல்லாக இருக்கும்ன்றத நம்ம 7ஆம் அறிவில் நம்ம சூர்யாவே சொல்லியிருக்காருங்க. வாசலில் சாணி தெளித்து கோலம் போடுறது வந்து ஆடம்பரம் இல்லை, அது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லுங்க குழந்தைக்கு அப்படின்னு வந்து நம்ம சூர்யாவே சொல்லியிருக்காப்புல. அப்படி இருக்கும் போது நம்மளாம் ஏமாத்துறோம், கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் சாணியை தெளித்து கோலம் போட்டு நடுவில் சாணியை வச்சுட்டு வைக்கிறீங்கன்னா எந்த ஒரு பாக்டீரியாவோ எந்த ஒரு கிருமியும் வந்து அந்த வாசலை தாண்டி உங்கள் வீட்டுக்குள்ளே போகாது அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வந்து ஸ்டிக்கரில் போடுறது, ஸ்டிக்கரில் ஓட்டுறது, ஸ்டிக்கர்லேயே வைக்கிறது. நீங்கள் அதுக்கு ஒன்றுமே பண்ண வேணாவே, விட்டால் அப்படியே க்ளீனாக இருந்திருக்க போகுது. சரிங்க, உங்களில் எத்தனை பேர் இதை வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்களே, இந்த படத்தில் வந்து கேமரா ஒர்க்கிங் சரி, அப்புறம் வந்து மியூசிக் ஒர்க்கும் சரி, அப்புறம் வந்து எடிட்டிங் ஒர்க்கும் சரி, இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அழியிற நிலைமையில இருக்க அந்த சித்த வைத்தியம் எப்படி காப்பாற்றப்படுது, ஸோ அவங்கள தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறாங்களா, இல்லை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கதையை தான் பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நீங்கள் நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படம் பார்க்க தயாராக இருக்கீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து நம்ம கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்து பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.